வணக்கம் கரவல மீனவன் மக்களே. இப்போ இந்த வள்ளங்களை இப்போ நம்ம ஒயர் இழுத்துட்டாங்க. இழுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. இன்றைக்கி வல்லம் எல்லாம் வேலை வந்து இன்றைக்கி பலூன் வச்சு இறக்குறாங்க. மாத்தான் பார்க்குறோம் பாருங்கள். இது எப்படி இறக்குறான்னு நம்ம பார்ப்போம் தண்ணிக்கில். பலூனை பற்றியில் பெருசுங்க. இது ஊதாவது பெருசாகிருங்க பலூன். அட்டியில் ஒன்று வச்சுருப்பாங்க, அணியத்தில் ஒன்று, அந்த அங்கிட்டு ஒரு பலூன், கரையை ஒரு பலூன் கிடக்கு. இது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இறக்கும்போது பலூனும் வெடிக்காத பலூன் சரியான ரஃப்பாக தான் இருக்குது. காற்று ஃபுல் பண்ணுறாங்க அந்த மாதிரி பாருங்கள். எல்லாம் காற்று அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தண்ணிக்குள்ள நம்ம இறக்கும்போது நம்ம பார்ப்போம் எப்படி இறக்குறாங்கன்னு. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் காற்றை ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க. காற்று ஏற பற்றியில் காற்று ஏற உங்களுக்கு வல்லம் ரொம்ப நம்மளுக்கு ஹைட்டாக தூக்கிது. அதனால் சல்லுன்னு ஊற்றிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் வல்லம். பெரிய வல்லங்க. இது ஃபுல்லாக பைப்பர் படகு தான். இது பலகா போட்டு இல்லை, ஃபுல்லாக பைப்பர் தான். இது 2 பேர் மேலே நிற்கிறாங்க. அந்த படகுல உள்ள ஓனரு ஆயிடுச்சு. அங்கே வீஞ்சி இழுத்துட்டாங்க. அங்கேருந்து கம்பி வரும். அங்கேருந்து மிஷின் மூலியமாக தான் இறக்குறாங்க பாருங்கள். ஏன்னா அங்கிட்ட ஊதுனாத்தான் நம்ம யார் முன்ன பண்ண இல்லாமல் சரிசமமாக கொண்டு போகணும். உள்ள அடக்கட்டை ஃபுல்லாக கழட்டி அடக்கட்டையை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இப்போ போட்டு இப்போ அந்த இடத்துல தான் நிற்கிது. இப்போ அந்த பலூனோட பொறுப்புலாம் இருக்குது. இப்போ போட்டு அங்கிட்ட 4 பக்கம் குச்சி மரத்தை வச்சு அண்டை கொடுத்துருப்பாங்க. காற்று இந்த பலூனும் காற்று ஃபுல் நிரப்பிட்டாங்க. எல்லாம் தயார் நிலைமை ஆயிடுச்சு. இப்போ போட்டு தண்ணிக்குள்ள இறங்குற இதை தான் நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாம் அங்கங்கே ரெடி பண்ணிக்கிருக்காங்க. ஏன்னா ஒன்று சொன்னாப்பில் இறக்கணும். ஏன்னா முன்ன பின்னாச்சுன்னா போட்டு கீழே உள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக மெத்தட் பண்ணி தான் இறக்குவாங்க. போட்டு கிளம்புறது ரெடி ஆயிடுச்சு. தயார் நிலைமை ஆயிடுச்சு. எல்லாம் கம்பியுமே எல்லாத்தையும் கலட்டி இழுத்து எல்லாம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணியில் பாஞ்சிடும். அப்படி எப்படி உருண்டு போகிறான்னு நம்ம பார்ப்போம். வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ அதில் எப்படி சொல்கிறான். ஐலேசா தள்ளு. கம்பி ரொம்ப டைட்டாக இருக்குது போல். இவ தான் ஓனரு. அதுக்குள்ள தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி போகுது பதில் உருண்டு பஸ் ரோத மாதிரியாவே போதுங்க. தண்ணியில் இறங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது நண்பர்களே. பார்ப்போம் தண்ணியில் இறங்கும்போது. அது கிளம்பிட்டான். ஊதி விசில் வச்சுருப்பாங்க. ஏன்னா கண்ட்ரைட் மாதிரியா விசில் வச்சாங்க. ஏறிடுச்சு. 2 பலூனில் ஏறிடுச்சு. ஒரு பலூனில் இன்னும் ஏறலை. அதுலேயும் ஏறிடுச்சு. பலூனில் கரை உள்ளதுலேயும் ஏறிடுச்சு. 2 பலூன் ஏறிடுச்சு. ஒரு பலூன் முன்ன உள்ள பலூனு சும்மா கடை தான் கிடக்கு. அந்த பலூனை கொண்டு வருவாங்க போல். அங்கே எல்லாம் இறக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. காற்றை ஃபுல் நிரப்பிட்டே இருப்பாங்க. காற்றை நிரப்புனாத்தான் உங்களுக்கு பலூன் மேலே பொறுக்காத அளவுக்கு உங்களுக்கு படகு தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்துருச்சு. கரை ஓரமாக வந்துருச்சு. நம்ம எங்கேருந்து பார்த்தோம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்லேருந்து கரைப்புறம் வந்துருச்சு. அது கரைசானே இறங்குது பாருங்க. பஸ்ஸு வீல் மாதிரியாவே வச்சு இறக்குறா பற்றிலாங்க. எப்படி எந்த மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க பற்றிலா. முன்னதான் ஜேஜிபி வச்சு இழுத்துக்கு தெரிவாங்க. இப்போ இந்த மாதிரி நவீன முறையில் இப்போ வந்துருச்சு. பாருங்கள். பனியூரில் பலூனை போட்டாங்க. அதில் அப்போ காற்றப்பல கொஞ்சம் குறைக்கிறேன். காற்று அதிகமாக இருக்கனால குறைச்சா தான் அது அந்த அட்டி மேலே ஏறும். தயார் நிலைக்கு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணிக்குள்ள இறங்கிடுறேன். அதையும் முழுசாக பார்ப்போம்.
போகுது மக்களே. போகிறான் பசங்க மாதிரியே போகுது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. போகிறான் பாலத்துக்குள்ளே பிடிக்க போகிறான் தண்ணிக்குள்ள. போப்போது மாறல். போகுது. இது இழுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இழுக்கவும் கல்லவும் 15,000 கிட்ட வரும் சொன்னாங்க அண்ணன். ரெண்டு பலூன் சப்போர்ட்லாம் போகுது. ஒரு பலூன் வந்து மேலே வந்துருச்சு. இப்படித்தான் வந்து மீனவர் வந்து காலங்காலமாக இப்படி வந்து படகுல இழுக்கிறந்தாலும் சரி தள்ள இருந்தாலும் சரி இந்த மூலியமாக இருந்தால் மட்டும் தான் நம்ம தள்ள முடியும். ஏன்னா நம்ம இறங்கி பாருங்க நண்பர்களே, எவ்வளோ சூப்பராக ஆகிட்டாக பாருங்கள். ஆளுக்குள்ள போகுது. வயிற்றில் நோச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்ஜின் அடித்து இப்போ படகு கிளம்பிருக்கு. இன்றைக்கி லாஞ்சி கடைனால இன்றைக்கி படகு வந்து தயார் நிலைமை ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து மீன் ஏற்றுறது கிளம்பிடுச்சு. இன்றைக்கி பாதி அட்டி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. காவாசி அணியை மட்டும்தான் உயரம் இருக்குது. கிளம்பிடுச்சு போங்க. நல்ல ஓடிச்சு வரலாம். இதில் எவ்வளோ சூப்பராக ஆகிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோ வந்தால் மறக்காமல் நம்ம கரவ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.